இந்த ஒரு கப்புக்கு தாங்க மதுரையில இருக்க 50 ஸ்கூலுமே போட்டி போட்டாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல சொல்ற, வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா மதுரை கருப்பையோட ஸ்போர்ட்ஸ் மீட் நம்ம ரேஸ் கோர்ஸ்ல நடந்துச்சு. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டை நம்ம மதுரை லட்சுமி ஸ்கூல்ல ஆர்கனைஸ் பண்ணாங்க. வழக்கம் போல மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேஷனல் பிளாக் ஏத்திட்டு நம்ம ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு ஸ்கூலுமே அவங்க ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு மார்ச் பாஸ் பண்ணாங்க. ஃபைனலா நம்ம சீஃப் கெஸ்ட் ஒலிம்பிக் டார்ச் ஏத்தி எல்லா ஈவெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸ்டார்டிங் ஈவெண்டா அத்லெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷார்ட் புட், ஜாவலின், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற எல்லா ஈவெண்ட்டுமே ஒன்னொன்னா நடத்தி முடிச்சாங்க. நீங்க எந்த ஈவெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்மே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஈவெண்ட்லயுமே ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எல்லா ஈவெண்ட்டுமே முடிஞ்சு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சாங்க. எல்லா ஈவெண்ட்லயுமே ஹையஸ்ட் மார்க் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்பும், ஹையஸ்ட் மார்க் வாங்கின ஸ்கூலுக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஓவரால் சாம்பியன்ஷிப்பா நம்ம மதுரையில இருக்க அண்ணாமலை ஸ்கூல் தான் வாங்கினாங்க. அண்ணாமலை ஸ்கூல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் கடந்த 4 வருஷமா அவங்க தான் ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்றாங்க. அவ்வளவுதாங்க, ஸ்போர்ட்ஸ் மீட்டுமே முடிஞ்சு நாங்களுமே வீட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க.